பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏற்கனவே இழந்தது, ஏற்கனவே விட்டு போனது, அவங்களுடைய வாழ்க்கையில உயர் நிலைமையில இருந்தது, இதெல்லாம் திரும்ப 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 ஞாபகம் வரும். சிலர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ஞாபகம் வரும். இந்த மாதிரி பேசிட்டாங்களே, என்ன போய் இப்படி பேசிட்டாங்களே. அந்த காரியத்தை நீங்க மறக்கல அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். உங்க இருதயத்துக்குள்ள இப்ப ஏதாவது ஒரு காரியம் மறக்க முடியாம இருக்குமானால் கண்டிப்பாக ஆண்டவருடைய பிள்ளை அது மறந்துதான் ஆகணும். அதை நீங்க மறக்கலைன்னா அடுத்த ஸ்டெப் உங்களால எடுத்து வைக்கவே முடியாது. அதைத்தான் யாக்கோபு சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ மட்டும் உயிரோடு இருந்தது எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா இந்த 15 வருஷத்தையும் நான் வீணடிச்சிருக்கவே மாட்டேன். ஆனா என் பிள்ளைய மறக்க முடியாம, என் பிள்ளையினுடைய அன்பை கிடைக்காம நான் 15 வருஷம் அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி கிட்டத்தட்ட 15 வருடத்தை யாக்கோபு வேஸ்ட் பண்ணிட்டாரு. இப்ப பார்த்தோன்னா சொல்ற, ஐயோ நான் இந்த மாதிரி ஒன்னே நினைச்சிட்டு இருந்தேனே. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவத்தை கூட ஆண்டவர் வெறும் மன்னிக்க மட்டும் செய்யல. நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்கிற தேவன் மட்டும் இல்ல, நம்முடைய பாவத்தை அவர் மறக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவத்தை மறந்ததுனாலதான் நம்ம நிறைய பேர் இன்னைக்கு ஜீவனோடையே இருக்கிறோம். அதனாலதான் அந்த தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ மறந்துரு, நீ மறந்துரு, நீ அந்த காரியத்தை ஞாபகம் வைக்காதீங்க. சிலர் சொன்ன வார்த்தை பாருங்க, ஏன் அவங்கள நம்ம பகைக்கிறோம், ஏன் அவங்கள்ட்ட நம்ம பேச முடியல, ஏன் அவங்களுக்கு பழையது மாதிரி நம்ம அவங்கள்ட்ட நெருக்கமா இருக்க முடியலன்னா, அவங்க சொன்ன வார்த்தை 15 வருஷம் முன்னாடி சொன்ன வார்த்தை, அவங்க என்னைக்கோ கல்யாணத்துக்கு சொன்ன ஒரு வார்த்தை, அந்த சூழ்நிலையில அவங்க அந்த வார்த்தையை பேசினாங்க. அது நமக்கு ரொம்ப உடைவாயிருச்சு. ஆனா இன்னைக்கு எத்தனையோ காலங்கள் தாண்டி வச்சிருந்துச்சு, ஆண்டவர் நம்மளை ரொம்ப ஆசீர்வதிச்சாரு. ஆனா இன்னைக்கும் அந்த வார்த்தையை நினைச்சு நம்ம உடைஞ்சு போலாமா, நம்ம ஃபீல் பண்ணலாமா? அதனால இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில முன்னாடி இருந்த அந்த காரியம் இன்னைக்கு திரும்ப ஞாபகம் வருமானால் கர்த்தர் சொல்றாரு, இல்ல மறந்துருங்க, நான் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தாவீது வேதம் சொல்லுது, தன்னுடைய அந்த ஜெப அறையை விட்டு வெளியே சாப்பாடு குளிச்சுட்டு சாப்பாடு கேட்ட உடனே வேலைக்காரங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு வாரத்திற்கு முன்னாடி எங்கே அழுதுட்டு உட்காந்துறீங்க, சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை, ராஜா அரண்மனைக்கு கூட வரல, ஆனா குழந்தை இப்ப இறந்து போச்சுன்னு சொன்ன உடனே சாப்பிட்றீங்க, குளிக்கிறீங்க, அப்படி எல்லாருக்கும் முன்னாடி உட்கார்றீங்க. அப்பதான் தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்க 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படி கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அடுத்து 23வது வசனம், அது மரித்திருக்க இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன, இனி நான் அதை திருப்பி வரக்கூடுமோ, நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போவதில்லை என்றான். அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு வருது. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னு சொன்னா, நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம ஜெபம் பண்ணோம், நம்ம உபவாசம் இருந்தோம், ஆனா இப்ப நம்முடைய குழந்தை நம்மளை விட்டு போயிருச்சு, இனியும் நம்ம அதை நினைச்சிட்டே இருந்து என்ன பிரயோஜனம்? நம்முடைய வாழ்க்கையை நம்ம உடைச்சிட போறோமா, நம்மளை சீரழிச்சிட போறோமா, நம்ம வாழாம அப்படியே போறோமா? நிறைய உலகத்துல இருக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்க. முடிய வளர்த்துட்டு, தாடி வளர்த்துட்டு, சாப்பிடாம அந்த மாதிரி ஒருத்தரை நான் இங்க ஆர்எஸ்புரம் பக்கத்துல ஒரு விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன். சொந்தமான ஒரு இடம், காடு மாதிரி இருக்கு அந்த வீடு, அப்படியே கருப்பா இருக்கு அந்த வீட்டினுடைய செவரெல்லாம். ஜெபம் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க, அழுக்கா கிடக்குது, அந்த பால் பாக்கெட் எல்லாம் அப்படியே கிடக்குது, குப்பை எல்லாம் அப்படியே கிடக்குது. என்ன இவ்வளவு சுத்தம் இல்லாம இந்த இடம் கிடக்குது அப்படின்னு பார்த்தா, உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஐயா எழும்பி வராரு. குளிக்கல, நகம் வெட்டல, தாடி சேவ் பண்ணல, முடி வெட்டல. என்ன அப்படின்னு கேட்டா, வாலிப பிள்ளை ஒரு பையன் இருந்தா, அந்த பையன் போற இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான். அந்த பிள்ளை என்னைக்கு இறந்து போச்சோ அன்னைக்கே இவங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போய் எழும்பாம 2 பேருமே ரொம்ப அப்படின்னா ஒரு இருட்டடைஞ்ச ஒரு பேயடைஞ்ச வீடு மாதிரி அந்த வீடு இருக்குது, ரொம்ப மோசமா இருக்குது. என்ன நான் அவங்கள்ட்ட சொல்றேன், சரி பரவாயில்ல, நீ என்ன பண்ண முடியும், நமக்கு ஆண்டவர் அதை அனுமதிச்சாரு, நம்ம ஏத்துக்கலாம், அடுத்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நீங்க ஒரு 25 வருஷம் இனி வாழணும், அதை சந்தோஷமா வாழலாம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
அப்படின்னு அவங்களுக்கு தேற்றி அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னேன். ஆனால் நீங்கள் யாராவது ஒருத்தர் அப்படி இருப்பீர்களே ஆனால், முன்னாடி என் வாழ்க்கையில் இருந்த அந்த பலன் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு பாஸ்டர், எனக்கு அந்த காரியங்கள் எல்லாம் ஞாபகம் வருது, என்னால் முடியல, நான் அதை நினச்சி ரொம்ப துக்கமாகிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், நடந்து முடிந்தவைகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன். நீங்கள் தைரியப்படுவீர்களே ஆனால் இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. நீங்கள் தைரியப்படுவீர்களே ஆனால் இன்னொரு வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் தைரியப்படுவீர்களே ஆனால் இழந்ததை மறுபடியும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இதுக்கு முன்னாடி நடந்ததை குறைச்சு நீங்க நினைக்கவே வேண்டாம், எந்த விதத்திலும் நீங்க நினைக்க வேண்டாம். அப்போ நீங்க எப்பவுமே ஒன்று நினைக்கணும், சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்னா மறந்து தான் ஆகணும். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஆண்டவருக்கு பிடிக்காம போனது என்ன? அங்க போய் எகிப்துல இருந்து டிராவல் பண்ணி பல மைல் தூரம் போயாச்சு. போனதுக்கு அப்புறம் என்ன யோசிக்கிறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க அங்க என்ன கொம்மட்டிக்காயை சாப்பிட்டோம், நாங்க வெள்ளரிக்காவை சாப்பிட்டோம், நாங்க அங்க எவ்வளவு நல்லா இருந்தோம் தெரியுமா அப்படின்னு இங்க உட்கார்ந்து பழச நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா அதுலயும் அந்த வனாந்திரத்துல அங்கேயும் நான் தான் உன்னை நடத்தினேன், அங்கேயும் நான் தான் உன்னை போஷிச்சேன், அங்க உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல்லாம் எதுவுமே இல்லை. நீ வெள்ளரிக்காய் சாப்பிட்டது உண்மைதான், கொமட்டிக்காய் சாப்பிட்டது உண்மைதான், வெங்காயம் சாப்பிட்டது உண்மைதான். ஆனா நீ எங்க இருந்த தெரியுமா? நீ அடிமைத்தனத்துல இருந்த, நீ ஒன்றும் முடியாம இருந்த. நீங்க சாப்பிட்டது உண்மை, ஆனா அவங்க ஒரு பாரமான நுகம் தோல் மேல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதை விட ஒரு கடினமான ஒரு பாதைக்கு நீ வரும்போது, நான் இவ்வளவு நல்லா இருந்தனே, இவ்வளவு நல்லா சாப்பிட்டனே, இன்னைக்கு இந்த நிலைமைக்கு என்ன கொண்டு வத்தீர, நீ ஏன் முறுமுறுக்கிற? நீ முறுமுறுக்க கூடாது. அது ஒரு காலம், இது ஒரு காலம். அந்த காலத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி என்னை நடத்த பண்ணவர் இந்த காலத்திலுடைய பிரயாணத்தையும் முடிய பண்ணி எனக்கான கானானை ஆண்டவர் சீக்கிரம் தருவதற்கு வல்லவர். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் இப்பொழுது கடந்து போகிற இந்த காலத்தை ஆண்டவர் முடிய பண்ணி, உங்களுடைய வனாந்தரத்தை ஆண்டவர் முடிய பண்ணி மகிழ்ச்சியாய் அலங்கரிப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒன்று நீங்கள் முயற்சி எடுங்க, ஆண்டவரே நான் சில காரியத்தை நான் என்ன பண்ணி தான் ஆகணும்னா, கேட்கல, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, மறந்துதான் ஆகணும், மறந்துதான் ஆகணும், மறக்கணும். ஞாபகம் வச்சிருக்கிறது எவ்வளவு ஆசீர்வாதமோ அதே போல மறக்கிறதும் பெரிய ஆசீர்வாதம். ஆமென். கோவத்துல கணவர் பேசின வார்த்தையெல்லாம் மனசுல வச்சிருந்தா, கோவத்துல மனைவி பேசுகிற வார்த்தையெல்லாம் மனசுல வச்சிருந்தா, குடும்பமா ஒன்னா வாழ முடியுமா? ஹலோ, வாழ முடியுமா? அவர் என்ன பேச்சு பேசியிருக்கிறாரு, அந்த அம்மா எவ்வளவு பேச்சு பேசியிருக்கிறாங்க, அந்த வார்த்தையை மனசுலயே வச்சிருந்தா எப்படி வாழ முடியும்? அந்த வார்த்தையை மனசுல வச்சிருந்தா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாகும், கேப் அதிகமாகும். உங்களால திரும்ப அகைன் அந்த உறவுக்குள்ள போகவே முடியாது. அந்தந்த நேரத்தில் அவங்களும் பலவீனமானவங்க தான் அப்படின்னு நினைச்சிடணும். எல்லா கணவனாரும் மனசுக்கு உள்ளே இருந்தெல்லாம் பேசுறது இல்லை, எல்லா மனைவியும் மனசுக்கு உள்ளே இருந்து பேசுறது இல்லை. அந்த உங்களுக்கு எப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது டக்குன்னு மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்றீங்களோ, அதே மாதிரி தான் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் அந்த சூழ்நிலை வரும்போது மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதை பிடிச்சுக்கிறது 15 வருஷமா அதை பிடிச்சுக்கிறது. நீ அப்படி பேசின இல்லை, அப்படி சொன்ன இல்லை, ஏம்மா அதை நான் சொன்னது சிச்சுவேஷனே வேறம்மா, எப்பா அதை நான் சொன்ன சிச்சுவேஷனே வேறப்பா, அதுக்கு போய் இப்படி பண்ணலாம். என்ன இருந்தாலும் உடனே ஒரு வசனத்தை வேற சொல்றது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு பைபிள் எழுதி இருக்குல்ல. ஐயோ, அப்ப இவர் பேசுனதுக்கெல்லாம் பைபிளை ஒப்பிட்டா, இவர் பேசுறதுக்கெல்லாம் பைபிளை சொல்லிட்டு வந்தா, அதனால ஏதோ ஒரு சூழ்நிலை சரி அந்த நேரத்தில் அந்த மனுஷன் அப்படி தள்ளிருச்சு, ஓகே விட்டுருப்பா, மறந்துருப்பா, நீ பேசுனதெல்லாம் மறந்துரு. கணவன், ஒவ்வொரு கணவனும் சொல்ல வேண்டியது, நீ பேசுனதெல்லாம் நான் மறந்து விட்டேன். மனைவி சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, நீ பேசுனதெல்லாம் நான் மறந்து விட்டேன். ஆமேனே வர மாட்டேங்க. நீங்க ஆமேன் சொல்லாதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்படி மறக்கிறது? இப்போ சர்ச்சுக்கு கிளம்பும் போது கூட பேசித்தானே வந்தாரு, எப்படி மறக்கிறது? மறந்துதான் ஆகணும். நம்ம பேசினதெல்லாம் ஆண்டவர் மறந்துட்டார்ல,
நம்ம செஞ்சதெல்லாம் ஆண்டவர் மறந்துட்டார்ல. நீங்க செஞ்சதை மட்டும் ஆண்டவர் ஞாபகம் வச்சிருந்து இன்னைக்கு உங்களை தண்டிச்சிருந்தாருன்னா நீங்க நிறைய பேர் காலுங்கையும் உடஞ்சுதான் நம்ம வந்து இங்க வந்திருக்கணும். ஏன்னா அவ்வளோ நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆனா நான் ஆராதிக்கிற தேவன், என் மேல பாசம் வச்ச தேவன், நான் செஞ்ச அக்கிரமத்தை எல்லாம் மறந்து நான் செஞ்ச நன்மையை மட்டும் அவர் கிருபையா நினைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? என்னமோ ஆண்டவர் யாரோ ஒருத்தரை பார்த்து சொல்றாரு, நீ மறந்துரு, நீ மறந்துரு, செஞ்சது எல்லாத்தையும் மறந்துரு, தீமை செஞ்சது எல்லாத்தையும் நீ மறந்துரு, பேசின வார்த்தை எல்லாவற்றையும் நீ மறந்துரு, நீ அப்படியே இரு, நீ எழும்பு, கர்த்தர் உம்மேல் பிரியமா இருக்கிறார். மறுபடியும் கட்டுவார், மறுபடியும் நட்டுவார், மறுபடியும் உயர்த்துவார், மறுபடியும் அலங்கரிப்பார், மறுபடியும் இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, உன் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி பண்ணுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். யோசேப்பு சொன்னது போல, என் தகப்பன் வீட்டை நான் நேசித்த என் தகப்பன் வீட்டை, நான் நேசித்த என் சகோதரர்கள் எனக்கு செய்த துரோகத்தை கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கனப்படுத்துவார். அன்னைக்கு இது எதுவுமே ஞாபகமே இருக்காது. அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவரே, கையை உயர்த்தி ஒரு நாள் சீக்கிரமா வரட்டும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு இந்த துக்கம் நினைச்சா கூட ஞாபகம் வரக்கூடாது, இந்த வார்த்தையை நினைச்சா கூட ஞாபகம் வராது. ஆண்டவரே, இந்த வார்த்தையை மறக்கிற அளவிற்கு ஒரு உயர்வை உம்முடைய பிள்ளைகளுக்கு தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. ஆமென்.